பிடிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மும்மொழி கொள்கை எதுக்கு? நாங்க வந்து இருமொழி கொள்கையிலே சக்சஸ் பண்ணி காட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது, இங்க எதுக்கு வந்து அத திணிக்கிறீங்க? சரி 1968ல அந்த தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போதே மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு தான் மத்தியில இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்தே. இப்ப எந்த மாநிலத்தில மும்மொழி கொள்கை இருக்கு? மும்மொழி கொள்கைய விடுங்க. இருமொழி கொள்கைய ஒழுங்கா அமல்படுத்தி இருந்தீங்கன்னா, பீகார், யூபி, மாப்பிலாம் இருமொழி கொள்கை 2வது மொழியா எப்பவுமே இங்கிலீஷ் தான் சொல்றீங்க. அத அமல்படுத்தி இருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கவங்களோட இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம். இந்த மும்மொழிங்கிற பிரச்சனையே வந்திருக்காது. அதையே ஒழுங்கா பண்ணல இருமொழி கொள்கையை, இப்ப மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்க. இது எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க கல்வி வளர்ச்சி எல்லாத்துலயும். இப்ப நீங்க மும்மொழி கொள்கை இங்க திணிச்சிட்டோம்னா இவங்களும் நம்ம ரேஞ்சுக்கு பின்தள்ளி வந்துருவாங்க அப்படிங்கறத அவங்களோட பிளானா இருக்குன்னு சொல்றாரு. அறிவு இருக்க யாரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு பிடிஆர். இது எப்படி இருக்குன்னா, எல்கேஜி படிக்கிற பையன் பிஹெச்டி படிக்கிற பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மேலேறி வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்கன்னா தமிழ்நாடு, கேரளாலாம் வளர்ந்த மாநிலங்களா இருக்கு, நிறைய வரியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளையும் பின்னோக்கி இழுத்து நம்ம வரியை எல்லாத்தையும் குறைச்ச பிறகு எங்க யார்தான் வரி வாங்குவீங்க? அதுக்காக ஒரு 2-3 மாநிலம் இருக்கணுமா இல்லையா இந்தியாவுல?